மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதன் பாதை வழியாக நடந்து சென்றான். நடந்து செல்லும் போது மக்களுக்கு இடையூறாக ஒரு முள் இருந்தது. அந்த முள்ளை தன்னுடைய கையால் எடுத்து ஓரத்தில் வைத்தான். அந்த நபி அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, இறைவன் அவருக்கு நன்றி செலுத்தினான், கூலியை கொடுத்தான், அவரை மன்னித்தான் என்று. அல்லாஹ் அக்பர். படைப்புகளுக்கு ஒருவன் உதவி செய்யாமல், படைப்புகளுக்கு ஒருவன் சேவை செய்யாமல், படைப்புகளுக்கு பலனுள்ளவனாக வாழாமல், இந்த இரக்கத்தின் குணத்தை உள்ளத்திலே சுமக்காமல், ஒருபோதும் படைத்தவனின் திருப்தியை, படைத்தவனின் சேவையை, படைத்தவனுக்கு சேவை செய்வதை அவன் உள்ளத்தில் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்பவர் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டினால் கூட அந்த இரக்கத்திற்கு படைத்த இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கம். யாருக்கு இரக்கம் காட்டினால்? இயற்கையாக ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவானா மாட்டானா? மாட்டான். தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாத பெற்றோர்கள் உண்டா? ஆனால் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டினால் கூட படைத்த இறைவன் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவான். ஒரு செய்தியை கவனியுங்கள். இறை தூதருடைய வீட்டுக்கு, யாருடைய வீட்டுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம்? இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை இந்த கோடான கோடி முஸ்லிம்கள் உள்ளத்தில் நேசத்தோடு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நேசிக்கிறார்களோ, அந்த முஹம்மது ரசூலின் வீட்டுக்கு ஒரு ஏழையான ஒரு பெண்மணி வருகிறார்கள். மிஸ்கீனா, ஏழையான ஒரு பெண்மணி, 2 குழந்தைகளோடு வருகிறார்கள். முஹம்மது நபி வீட்டில் இல்லை, அவர்களுடைய மனைவி வீட்டில் இருக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள், ஏதாவது உணவு இருக்கிறதா என்று. முஹம்மது நபி யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உலகத்தின் தலைவர், முஸ்லிம்களுக்கு தலைவர். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய செல்வத்தில் வாழ்ந்திருப்பார் என்றெல்லாம் உங்களுடைய கற்பனை இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அல்ல. உலகத்தில் எந்த தலைவரும், எந்த மனிதரும் அனுபவிக்க முடியாத துன்பங்களை எல்லாம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அனுபவித்திருக்கிறார்கள்.